மா. என்னம்மா? பாலா? யாருக்கு எடுத்துட்டு போற? அப்பாவுக்கா? அவருக்கு இல்லம்மா, கார்த்திக்கு. அவன் இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறது இல்லம்மா. எதை கேட்டாலும் அவன் சரியா பதில் சொல்றதும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா பல்லவி, இப்ப கூட அவன் எதுவுமே சாப்பிடல. 2 சப்பாத்தியாவது சாப்பிட்டு வந்து படுடான்னு சொன்னேன். ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறா. இப்படி அவன் வெறும் வயிறோட படுத்தா உடம்பு என்னத்துக்கும் ஆகும். அதான் பாலையாவது குடிக்கட்டுமே காய்ச்சி கொண்டு போறேன். மா, அந்த பாலை கொடு. நான் கொண்டு போய் கொடுக்கறேன். கொடு. வேணாமா, நானே கொடுத்துறேன். சொன்னா கேளுமா. அப்பா கூப்பிட்டாரு, என்னன்னு போய் பாரு. பல்லவி, கார்த்திக் கிட்ட எதுவும் கேட்காத, கோவப்படாத. கோவம் பிரச்சனை உண்டு பண்ணுமே தவிர அதனால எந்த நல்லது நடக்காது. நீ இப்ப கார்த்திக் ரூமுக்கு போறது இந்த பாலை குடிக்க வைக்கிறது தானே தவிர சண்டை போடவோ பிரச்சனை பண்ணவோ இல்ல. ஏமா, அவன் பாட்டுக்கு இப்படி உண்ணாவிரதம் இருந்துட்டு இருப்பான். நாம எதுவும் கேட்காம அவனை போய் கெஞ்சிட்டு இருக்கணும், அப்படிதானே? இத பாரு பல்லவி, உன்னோட இந்த கோவம் தான் இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கு. அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னடா அம்மாவே இப்படி சொல்றேன்னு நினைக்காத. நான் எல்லா தரப்புலயும் நின்னு யோசிக்கிறேன். இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு நான் எந்த முடிவும் சொல்ல வரல. நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இப்போதைக்கு அவசரப்படாத, கோவப்படாதுன்னு தான் சொல்ல வரேன். ஏற்கனவே கடத்தப்பட்ட கார்த்திய நீ மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வச்சிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா, நான் கோவப்பட மாட்டேன். போதுமா? சரி, போமா. கார்த்தி, பால்குடி. எனக்கு வேண்டாமா. இந்த உண்ணாவிரதம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, பசிக்கல, அவ்வளவுதான். இது பார், ஒரு புள்ளையோட பசி பெத்த தாய்க்கு தெரியும். பாலக்குடி. இங்க கொடு. மா, குட் நைட் மா. இந்த குட் நைட்ட நீ மனப்பூர்வமா தான் சொல்றியா? டெஃபினட்டாமா. ஒரு அம்மாக்கு எது குட் நைட் தெரியுமா? அவளோட ஆசைய, கனவை பெத்த புள்ள எப்ப நிறைவேத்துறான் பாரு, அன்னைக்குதான் குட் நைட். ஆனா நான் அந்த அளவுக்கு கூட உன்கிட்ட எதிர்பார்க்கல கார்த்தி. என் கனவை நீ நிறைவேற்றலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்காத ஒன்ன நீ நிராகரிக்கிறவாது செய்யலாம்ல. அம்மா, ஸ்ரீநிதி. வேண்டாம் கார்த்திக், நான் மனசளவுல ரொம்ப தளர்ந்து போயிருக்கேன். எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் நான் தயாரா இல்ல. இல்லம்மா, என்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக தானே ஸ்ரீநிதி கடத்தப்பட்டிருக்கா. இப்ப அவ எங்க என்ன வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் தானம்மா. அந்த குற்ற உணர்ச்சி வேதனை தாம்மா இப்ப எனக்கு இருக்கு. இந்த 2 மட்டும் தானா? ஆமாம்மா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். குற்ற உணர்ச்சிக்கும் வேதனைக்கும் இந்த போட்டோ தேவையா? அது வந்துமா, ஸ்ரீநிதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த போட்டோமா. நீ சொல்றது உண்மைன்னா எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. காதலியா அம்மாவா, யார் முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்க. அம்மா, காதலி அம்மாவா
இதுல யாரு முக்கியம் கேள்வி வந்தா ஒரு நல்ல ஆம்பளோட பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? ரெண்டு பேருமே முக்கியன்றதா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் அந்த பதில் பிடிக்காதே. ஏமா பெத்த பிள்ளையோட பசியை தெரிஞ்சுக்கிற ஒரு அம்மாவால அவன் மனசை புரிஞ்சுக்க முடியலையே. ஏன் இந்த உலகமே பெத்த அம்மாவை தெய்வமா கொண்டாடிட்டு இருக்கு? ஏன் தெரியுமா? நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுனால. ஆனா எனக்கு மட்டும் அந்த குடுப்பனை ஏன் கிடைக்கல? இந்த உலகத்துல உள்ள எல்லா நல்லதும் எனக்கு கிடைக்கணும்னு அப்பா ஆசைப்படுறப்ப நீ மட்டும் ஏமா எல்லாத்தையும் நிராசை ஆக்கணும்னு ஆசைப்படுற? நானும் உனக்கு நல்லது கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு தான் எது நல்லதுன்னு தெரிய மாட்டேங்குது. போதுமா போதும். இப்ப நானும் ஆர்கியூ பண்ற நிலைமையில இல்ல. நானும் மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கமா. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா, இனிமேல் உங்க விருப்பத்தை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். போங்கம்மா. மிஸ்டர் கார்த்திக். என் பிறந்தா மிஸ்டர் சீனிவாசன். எங்க அப்பா தான். என்னம்மா லெட்டரா? ஆமா பல்லவி. யார்கிட்ட இருந்து? யாருன்னே தெரியலம்மா. அப்பாவுக்கு தான் லெட்டர் போட்டிருக்காங்க. ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்ல. எவனாவது வேண்டாதவன் மொட்டை கடை போட்டிருப்பானா? கிழிச்சு போட்டா? எது கிழிச்சு போடணும்? யார் என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சு பாப்போம். கொடு. யாரு எழுதிருக்க பல்லவி? ஸ்ரீநிதிங்க. நம்ம ஸ்ரீநிதி லெட்டர் எழுதிருக்கா. அன்புள்ள கார்த்திக்கு ஸ்ரீநிதி எழுதி கொள்வது. அன்புள்ளங்கிற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிட்டதுக்கு அப்புறம் வெறும் சம்பிரதாயத்துக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அம்மா, அப்பா, அண்ணா, நீங்க 3 பேரும் எனக்கு எந்த குறையும் வைக்கல. 3 பேருமே அளவில்லாத அன்பை காட்டுனீங்க. ஆனா நான் தான் அந்த அன்புக்கு அருகதை இல்லாதவளாயிட்டேன். எதுக்குமே அருகதை இல்லாதனா எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது கார்த்தி. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கும் கிடைக்க போறதில்ல. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காத ஒரு கல்யாணமும் வாழ்க்கையும் நமக்கு தேவையா? தனியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பாக்குறப்போ இது தேவையில்லைன்னு தான் தோணுது கார்த்தி. கார்த்தி மட்டும் இல்ல, யாருமே தேவையில்லைன்னு தான் தெரிஞ்சவங்களே யாரும் இல்லாத ஒரு புது உலகத்துல நுழைஞ்சிருக்க. இங்க கோபம் இல்ல, துரோகம் இல்ல, பழி உணர்ச்சி இல்ல, யாருக்கும் பயந்து ஓட வேண்டியதில்ல. அம்மா, இங்க இருக்கிறது உன் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற மாதிரி ரொம்ப பாதுகாப்பாவும் பரவசமாவும் இருக்குமா. என்னங்க இவ? இந்த உலகம், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்தி. நான் இங்கேயே இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்க உங்க அம்மா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கங்க.
ஒரு காதலிக்கு நம்பிக்கையான காதலனா இருக்கிறத விட ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறதா முக்கியம்னு இப்ப என் மனசு சொல்லுது. அதனால நீங்க உங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருங்க கார்த்தி. நம்ம காதல் ஏற்படுத்தின காயத்தோட வலி கொஞ்ச நாள் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் அத காலம் ஆத்திடும். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும் உங்களால என்ன நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியாது. என்னோட இந்த முடிவு உங்களுக்கு நிச்சயமா வேதனையை கொடுக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் என் காயத்தை ஆத்தட்டும், என் மனச கொஞ்சம் மாத்தட்டும். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். இந்த பிரிவுக்கெல்லாம் ஆரம்பம் பிரேமோட அப்பா சிவராமன் தான். ஆனா அவரை நான் தண்டிக்க தயாரா இல்ல. மன்னிச்சு விடுறதுதான் நியாயம்னு தோணுது. ஒரு வகையில நான் அவருக்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன். புராண காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு வனவாசம் வரத்தான் செய்யுது. அந்த வனவாசம் தான் வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்குது. அம்மா, இப்ப நான் இருக்கிறதும் ஒரு வனவாசம் தான். என் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு நாள் நானே உங்களை தேடி வருவேன். அது வரைக்கும் என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்படிக்கு உங்கள் நினைவுடன் எங்கோ வாழும் ஸ்ரீநிதி. இப்படிக்கு உங்கள் நினைவுடன் எங்கோ வாழும் ஸ்ரீநிதி. அவ புத்திசாலி பொண்ணுன்னு காட்டிட்டா. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீதான். கவலைப்படாத கார்த்தி. அழாதம்மா. நம்ம பயந்த மாதிரி ஸ்ரீநிதிக்கு எதுவும் ஆகல. அவ அங்கேயும் நல்லபடியா பாதுகாப்பா தானே இருக்கா. அப்புறம் ஏமா அழுவுற? தைரியமா இருமா. அவ எங்கேயோ தானடா இருக்கா, என் கூட இல்லையே. அவ வந்து என்ன அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த அழுக நிக்கவே நிக்காதுடா. ஐயோ, காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. வாங்க பல்லவி. ஏன் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. எனக்கு பிடிக்காதவங்க என் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டனா
உங்க வீட்ல காலடி எடுத்து வைப்பேனா? அவ்வளவு கௌரவம் பாக்குற நீங்க பின்ன எதுக்கா இங்க வந்தீங்க? டேய் ஸ்ரீநாத், கொஞ்சம் பேசாம இருடா. மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டு படியேறி வந்து நிப்பீங்கன்னு சொன்னேன். நடந்துச்சு பாத்தீங்களா? சும்மா நிறுத்து. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி உன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக நான் வரல. என்னைக்குமே உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன்.